Hi everyone, இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின சானட் நம்பர் 33 உடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 23rd April 1564லேருந்து 23rd April 1616 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் பிளேரைட், போயட், அப்புறம் ஆக்டரும் கூட. இங்கிலீஷ் லாங்குவேஜில் முக்கியமான ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்ல நினச்சோம் அப்படின்னா அது வில்லியம் ஷேக்ஸ்பியரும் ஒன்றுங்க. ஏன்னா இவர் வந்து ட்ராமாட்டிஸ்ட், வேர்ல்டு ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவர் அட்மயர் பண்ணுறாங்க. இவர் வந்து இங்கிலாண்டோடைய நேஷ்னல் போயட் அப்படின்னும் பாட் ஆஃப் ஏவன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து 39 plays எழுதியிருக்காரு, 154 sonnets, அப்புறம் லாங் நரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்காரு. இவருடைய பிளேலாம் நிறைய லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இவருடைய சானட் நம்பர் 33 பற்றி பார்க்க போகிறாங்க. ஏன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் லைன், ஷேக்ஸ்பியருடைய சானட்டுடைய ஃபர்ஸ்ட் லைன் வந்து சானட்டோடைய டைட்டிலாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சானட்லாம் பார்த்தீங்க 154 சானட் எழுதியிருக்காரு இல்லையா. இந்த சானட்டுடைய ஸ்டைல், இப்போ ஷேக்ஸ்பியருடைய சானட் ஸ்டைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தீம்ஸ் கொண்டதாக இருக்குங்க. இதில் மெயினாக வந்து இது வந்து குவார்ட்டோ அப்படிங்கிறதுல 1609 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஏன்னா இவருடைய சானட் ABABCDCD EFEFGG அப்படிங்கிற பேட்டர்னில் எழுதப்பட்டிருக்கும். ஷேக்ஸ்பியர் இந்த சானட் பேட்டர்ன் வந்து இட்டாலியிலேருந்து பெட்ராக் எழுதப்பட்ட சானட்டு. அதுக்கப்புறம் இங்கிலாண்டுக்கு வந்து ஹென்ரி ஹார்வர்ட், அப்புறம் ஏர்ல் ஆஃப் சரே, இவங்க தான் இந்த சானட் பேட்டர்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஷேக்ஸ்பியருடைய சானட் பேட்டர்ன் யூனிக் ஸ்டைல் கொண்டது தான். 14 லைன் கொண்ட ரைம் ஸ்கீம் கொண்ட ஒரு சானட் பேட்டர்ன். இதில் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு யங் மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், யங் மேனை அட்ரஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டார்க் லேடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், சானட் நம்பர் 33ல் ஃபுல் மெனி எ க்ளோரியஸ் மார்னிங் ஹாவ் ஐ சீன், இப்படி தான் இந்த சானட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து அந்த ஸ்பீக்கர் நம்ம போயிட்டு இருக்காங்க இல்லையா, நான் வந்து நிறைய மார்னிங்ஸ் பார்த்துட்டேன், அது வந்து பிரில்லியன்ட் சன், அந்த சோவரன் ஐ அப்படிங்கிறது அந்த சன்னை வந்து ரெஃபர் பண்ணுது. இது வந்து ஏர்த்தை பொறுத்தளவில் ஒரு ஹெவன்லி அட்ராக்ஷன் கொடுக்க நினைக்குது இந்த சன்ங்கிறது. ஏன்னா மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில், அப்புறம் அங்கே இருக்கிற கிராஸ்லேண்ட் மெடோ, அப்புறம் அந்த ஸ்ட்ரீம் நீரோடைக்கு நடுவில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன் வந்து செமையாக ஷைன் ஆகுதுப்பா. இது வந்து ஒரு டிவைன் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை சுற்றி இருக்கிற க்ளவுடு வந்து அக்லியாக இருந்தாலும், அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அக்லியாக தான் இருக்குது. இந்த சன் முன்னாடிலாம் க்ளவுட், அந்த மேகக்கூட்டங்கள்லாம் அக்லியாக தான் இருக்குது. ஏன்னா சன் அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது. சரிதானா, இந்த சன்னை வந்து அந்த அக்லி க்ளவுட்ஸ் வந்து ஹைட் பண்ண நினச்சாலும், சரிதானா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சூரியனை வந்து மறைக்க முடியாது க்ளவுட்ஸால். க்ளவுட்ஸ் சூழ்ந்து இருந்தாலும் அந்த சூரிய வெப்பத்துக்கு வந்து அந்த க்ளவுட்ஸ் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஸோ இவர் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, க்ளவுட்ஸ்லாம் அக்லியாக இருக்குது, அது வந்து அந்த சன்னை வந்து அந்த உலகத்துலேருந்து மறைக்க நினச்சா கூட சனுக்கு வந்து அந்த டிவைன் பவர் இருக்குது. அது வந்து இம்மீடியட்டாக அந்த அக்லி க்ளவுடை வந்து அங்கேருந்து அலோவ் பண்ணாமல், தன்னை மறைக்க விடாமல் சன் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷைன் ஆகிற எபிலிட்டி. ஏன்னா சனுக்கு வந்து அந்த டிவைன் ஃபேஸ் உண்டு. சரிதானா, அதை மறைச்சிடணும்னு நினச்சி இந்த க்ளவுட் செஞ்ச வேலையெல்லாம் அது முறியடிச்சிரும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஈஸ்ட், அதில் தான் சன்ரைஸ், அதே மாதிரி வெஸ்ட் டைரெக்ஷனில் செட்டிங் சன் இல்லையா. இப்போது இந்த ஸ்பீக்கர் வந்து அவருடைய அந்த சன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய பிலவட், அவங்களுடைய லவ்வரை சொல்ல நினைக்கிறாங்க. எப்படின்னா ஒரு இப்போது ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் சானட்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த யங் மேனை சன் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஏன்னா சன் எப்படி ஷைனிங்காக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ, அதே மாதிரி இந்த ஃபேர் யூத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய லவ்வை வந்து யங் மேன் டுவர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஷேக்ஸ்பியருடைய சானட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 குவாட்ரைன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் கப்லெட் இருக்கும். என்னோட ரைம் ஸ்கீம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ABABCDCD EFEFGG. இதே மையாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதப்பட்டிருக்கு இது. ஸோ எப்படி வந்து அந்த க்ளவுட், அக்லி க்ளவுட் வந்து சன்னுடைய ஷைனிங்கை மறைக்க முடியாதோ, அதே மாதிரி தான் தன்னுடைய லவ், நம்ம போயட்டுடைய லவ் டுவர்ட்ஸ் அந்த ஃபேர் யூத் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபேர் யூத்தோடைய பியூட்டி முன்னாடி மறைக்கவே முடியாது அப்படிங்கிறதா இவங்களுடைய கான்செப்ட்டுக்கு ஒரு கம்பேரிசன் மாதிரி ஒரு மெட்டஃபாரிக்கல் போயம் இது. எப்படி அந்த ஏர்லி மார்னிங் அந்த சன்ரைஸில் வந்து எல்லா க்ளவுடும் அப்படி
சிதறி ஓடுதோ அதே மாதிரி தன்னுடைய லவ் வந்து அந்த ஃபேர் யூத்துக்கு முன்னாடி மறைய வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இது வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய பிலவட் மேலே எப்படி ஒரு க்ளவுட்ஸ் மறைக்க முடியாமல் போகுதோ அதே மாதிரி என்னுடைய லவ் வந்து மறைஞ்செல்லாம் போகாது அப்படிங்கிறதான் இவங்களுடைய கான்செப்டை. இப்போது மார்னிங் டைமில் அந்த சன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாக இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா சன் வந்து மவுண்டன்ஸ் மேலே அந்த க்ரீன் மெடோஸ் மேலே தன்னுடைய கோல்டன் லைட் மூலியமாக கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு சவரன் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு மவுண்டைன் டாப்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக அந்த இருக்குது. அண்ட் அந்த மெடோஸ்லலாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய கோல்டன் ஃபேஸ் அப்படிங்கிறது கோல்டன் ரேஸ் மூலயமா கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த கில்டிங் பேல் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்ல நினைக்கிறது அங்கே இருக்கிற ஒரு நீரோடைகளெல்லாம் அந்த கோல்டன் ரேஸ் படும் பொழுது அதை பட்ட உடனே அது பார்க்குறக்கு ஒரு ஆல்கெமி மாதிரி ஒரு கெமிக்கல் காம்பினேஷனில் ஒரு மேஜிக்கே க்ரியேட் பண்ண மாதிரி அந்த நீரோடைலாம் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பாயிண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ளவுட்ஸால் மறைக்கப்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம். சடன்லி அந்த க்ளவுட்ஸ் வரும் பொழுது அந்த அக்லி க்ளவுட்ஸ் அல்லது அந்த மித்த க்ளவுட்ஸால் அந்த சன் வந்து மறைக்கப்படுதோ அப்படின்னு நம்ம நினச்சி நமக்கே வந்து ஒரு ஃபீலிங்கான ஒரு மொமெண்ட் வரும். ஏன்னாப்பா இது வந்து இந்த வேர்ல்டே வந்து ஒரு சேட் மொமெண்ட்டில் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கே, சன்னுடைய அந்த ரேஸ் வந்து பூமியில் படாத ஒரு மொமெண்ட் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோண நினச்சா கூட இது வந்து எப்போ அது சன் வந்து செட் ஆகும், அது செட் இந்த செட்டிங் சன் வந்து அந்த வெஸ்ட்டில் போய் டிரெக்ஷன் ஈஸ்ட்டில் சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் செட்ஸ் இந்த வெஸ்ட் இல்லையா, அப்போ தான் அது வந்து ஒரு மறைகிற ஒரு மொமெண்ட்டு. பட் இதை காலையிலே சன் ரைஸ் ஆகும் பொழுதே அந்த க்ளவுட்ஸ்லாம் அதை மறைக்கலான்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட் மறைச்சு இப்போவே மறைஞ்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னுக்கு வந்து ஒரு டிஸ்கிரேஸ் ஒரு கெட்ட விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுட்ஸ் நினச்சா கூட அதனால் அந்த சன்னை வந்து மறைக்க முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எப்படி இந்த சன் வந்து எவ்வளோ தான் க்ளவுட்ஸ் வந்து மறைக்க நினச்சாலும் அது ஷைன் ஆகுதோ அதே மாதிரி தான் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு மை சன் மை லவர் ஷைன் ஆன் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் லவ்லி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது எப்படி அந்த சன்னால் அந்த க்ளவுட்ஸை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடும் இல்லையா, அதே போல் தான் என்னுடைய லவ்வும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி கொஞ்ச நேரத்துக்கு தான் அது அந்த க்ளவுடால் மறைக்க முடிஞ்சுது. இப்போது க்ளவுட்ஸ் வந்து மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுட்ஸ்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு 1 hour மேபி கொஞ்சம் நேரத்துக்கு அது மறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட் டூரேஷன் தான் சரி தானே. இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளவுட்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த சன் முன்னாடி இருந்து செப்பரேட் ஆகிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் என்னால் என்னுடைய நான் லவர் மேலே வச்சுருக்கிற அந்த லவருங்கிறது இவர் வந்து அந்த ஃபேர் யூத்தை தான் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ அந்த லவர் மேலே வச்சுருக்கிற அந்த இம்ப்ரெஷன் அந்த விஷயங்கள் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட் அவுட் ஆகிடுச்சுலாம் கிடையாதுங்க. எப்படி சன் வந்து பிரைட்டாக ஷைன் ஆகுதோ அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்னுடைய லவ் வந்து ரொம்ப கம்மியான லவ் அப்படின்லாம் கிடையாது. என்னுடைய லவ் வந்து ஒரு டுவர்ட்ஸ் த ஃபேர் யூத் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப குறைவானது அப்படின்லாம் கிடையாது. எப்படின்னா இந்த சன் எப்படி வந்து எவர் லாஸ்டிங்காக அது வந்து அதனுடைய ஒர்க்கை வந்து அது பண்ணிகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் எப்படி ஹெவனுக்கு வந்து சன் அதனுடைய ஹெவன் அப்படிங்கிறது இங்கே ஸ்கையை ரெஃபர் பண்ணுங்கள். எப்படி ஸ்கைக்கு வந்து இந்த சன் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்கோ அதனுடைய ஒர்க்கை வந்து அது ரெகுலராக எந்த ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் இல்லாமல் ஹியூமன் பீங்க்கு அதை செஞ்சிட்ருக்கோ அதே மாதிரி தான் என்னுடைய லவ் டுவர்ட்ஸ் மை ஃபேர் யூத் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சானட் மூலயமா சொல்ல நினைப்பாங்க. இப்போது இந்த ஸ்ட்ராங் க்ளவுட்ஸ் சொன்னாங்க இல்லையா, இந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது அந்த லவருடைய அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் சம் ஒன். இந்த என்னுடைய லவ் வந்து பியோர், இதே இது அவனுக்கு இன்னொரு லவ் இருந்தது அப்படின்னா கூட அது என்னை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான பேஸை வச்சு தான் இந்த ஒரு சானட்டை வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து ஃபேர் யூத்துடைய அட்ரஸ் பண்ணுற மாதிரிங்க. ஃபேர் யூத்தை வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிலவட் யங் நோபல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருங்கிறது ரொம்ப ஸ்பெக்குலேஷன் தான். யார் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா WH அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து வில்லியம் ஹர்பர்ட்டா இல்லை யார் அந்த WH அப்படிங்கிற மாதிரி இப்போயுமே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது அது. ஏன்னா இந்த போயத்தோடைய ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டில் வந்து இது வந்து 1590s எழுதியாச்சு. பட் இந்த போயம் பிரிண்ட் பண்ண 1609 கலெக்ஷனில்
இந்த சானட்ஸ் எல்லாமே டெடிகேட்டட் டு மிஸ்டர் WH அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது யாருங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு யங் மேனுக்கு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த யங் மேனுடைய லவ் இவர் மேலே இல்லை, அது வந்து ஒரு பிட்ரைட் லவ் மாதிரி ஆனதுனால தான் தன்னுடைய லவ் பியூர். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து மித்தவங்க கூட இருந்தாலும் எப்படி ஒரு சன் வந்து அதனுடைய ஒர்க்கை ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கு, அதை கவர் பண்ணுறதுக்கு நிறைய க்ளவுட்ஸ் வந்தாலும் க்ளவுட்ஸை மீறி அதனுடைய ஷைனிங் வருதோ அதே மாதிரி தான் எனக்கும் என்னுடைய லவ் வந்து சன்ஷைன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பொயட்டிக்காக இந்த போயத்தில் வந்து அவங்களுடைய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். இதுதான் சானட் நம்பர் 33. ஃபுல் மெனி எ க்ளோரியஸ் மார்னிங் ஹேவ் ஐ சீன். இது மாதிரிலாம் நிறைய பார்த்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த போயத்தை வந்து சொல்ல நினச்சிருப்பார் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இதுதான் சானட் 33 சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.